வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் 8, 2024 ஆண்டு ஆண்டின் முதலாவது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சோ அது ஏற்படக்கூடிய நேரம் என்ன, அது எங்கு பார்க்கலாம், இதற்கு பாதிக்கப்படும் ராசிகள் என்ன, பரிகாரம் என்ன, செய்யக்கூடியவை கூடாதவை, கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் பூமியை அல்லது பூமி சூரியனை சுற்றி வரும் வேளையில் சூரியன் பூமி இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கும் நிகழ்வுக்கு தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த சூரிய கிரகணம் இப்ப இந்த ஆண்டில் வரக்கூடிய சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா 50 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த நிகழ்வு 4 மணி நேரம் 25 நிமிடங்கள் நின்று உலகின் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இதை காண முடியுங்கிற அளவுக்கு சொல்லிக்கிறாங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்தியாவில் இதை காண முடியாது. காரணம் என்னவென்றால் ஏப்ரல் 8 இரவு 9 மணி 12 இந்திய நேரப்படி இரவு 9 மணி 12 நிமிடங்களுக்கு முதல் அதிகாலை 2 மணி 22 நிமிடங்கள் வரை நீடிப்பதால் இந்தியாவில் இரவு நேரம் என்பதால் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்கெங்க தெரியும் அப்படின்னா, அமெரிக்காவில் நல்லா தெரியும். மெக்சிகோ, கனடா, பெர்குடா, கரீபியன், நெதர்லாந்து, கியூபா, அயர்லாந்து, ஜமைக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, நார்வே, பனாமா, வெனிசுலா, ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் தெரியும். இப்ப இந்தியாவில் தெரிவிக்கின்றன வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. பாதிக்கப்படும் ராசிகள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேசம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம் இந்த ராசிகள் தான் இந்த சூரிய கிரகணத்தால் பாதிக்கப்படுது. இதுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய ஸ்ருதம் மற்றும் சிவனுடைய தோத்திரங்கள், சிவபுராணம், ருத்ரம் அல்லது ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுவதை இதுக்கு உண்டான ஒரே ஒரு பரிகாரமா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சூரிய கிரகணம் தொடங்கும் முன்பும் சூரிய கிரகணம் முடிந்த வரையும் கோயில்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கும். கிரகண நேரம் முடிந்ததும் கல்லுப்பு, மஞ்சள், 3 வேப்பிலை இவை எல்லாமே நீரில் போட்டு அந்த நீரில் குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிரகணம் முடிந்ததும் வீடு, கோயில் இவை எல்லாமே சுத்தமாக செய்து பூஜைகள் செய்த பின் தான் மக்களுக்கு தரிசனம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கோயில் வளாகத்திலிருந்து சொல்லிக்கிறாங்க. இந்த சூரிய கிரகணத்தில் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வரக்கூடிய ரேஸ் குழந்தையை பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் ஆகலால் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்துக்கு முன்பும் பின்பும் தான் சாப்பிட வேண்டும். கிரகண நேரத்தில் எந்த ஆகாரமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் தர்ப்பப்பில் தான் கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதனால கிரகண நேரத்தில் உணவு வைக்கும் பாத்திரம், அரிசி, தண்ணீர் இவற்றில் எல்லாத்தையும் தர்ப்பப்பில்லை போட்டு வச்சிருந்தா கொஞ்சம் சூரிய கிரகணத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். இதுக்கு செய்யக்கூடியவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறை வழிபாடு செய்வது மிக்க நன்று. சூரியன், பூமி, நிலவு மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருவதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள், கருத்துக்கள், சிந்தனைகள் கூடுவதற்கான நேரம். இதில் இறை வழிபாடு செய்தால் நன்மைகள் கூடும். சாதாரண நேரத்தில் கிடைக்கவில்லை விட கிரகண நேரத்தில், அதாவது சூரியன், பூமி, நிலவு மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் சமயத்தில் இறை வழிபாடு செய்தால் மிக்க நன்று. கிரகணம் முடிந்த பின் வீடு, கோயில் எங்கெல்லாம் சுத்தம் செய்தோ தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வது மிக்க நன்மையாகும் சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் நண்பா இந்த சூரிய கிரகணத்தன்று நம்ம செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை, பரிகாரங்கள், இதில் என்ன எங்கு காணப்படும், என்ன நேரம் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. மேலும் அரிய தகவல்களுக்கு நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடரை கலந்து ஆலோசித்து செய்வது மிக்க நன்று. இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.